உலகமெங்கும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை ஈஸ்டர் பண்டிகையாக அநேகர் கொண்டாடி சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே வருஷத்துக்கு ஒருக்க ஈஸ்டர் கொண்டாடக்கூடாது, வாரம் வாரம் ஈஸ்டர் கொண்டாடணும். ராமன் சொல்லுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் இயேசு உயிர்த்தெழுந்த தினம். ஏன் நமக்கு யூத மார்க்கத்தில் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். சனிக்கிழமை தான் சபை கூடி வருவாங்க. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூடி வர ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்ததை என்ன செய்யணும், அனுசரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சனிக்கிழமை அவர்கள் வழக்கமாய் செய்து வருகிற ஆராதனையை எதுக்கு மாற்றினாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றினாங்க. அப்போ நமக்கு வாரம் என்னதுதான், உயிர்த்தெழுதல் ஆராதனை தான். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு உயிர்த்தெழுதல் ஆராதனை கிடையாது, வாரம் என்ன ஆராதனை தான், உயிர்த்தெழுதல் ஆராதனை தான். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவோன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்கேயோ தூரமா இல்லை, எங்க இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறார். உயிர்த்தெழுதலை குறித்து பல விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இன்னைக்கு நான் உங்களோடு கூட ரொம்ப ரத்தின சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே சீஷர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின்பு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தவர் தம்முடைய சீஷரோடு அடுத்த 40 நாட்கள் பல நேரங்களில் அவர்களோடு கூட என்ன செஞ்சாராம், நேரம் செலவழித்தார். அப்படி நேரம் செலவழித்தவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டா, அநேகம் திருஷ்டாந்தங்களினாலே. திருஷ்டாந்தம்னா என்னது? திருஷ்டாந்தம்னா ப்ரூஃப், எவிடன்ஸ். என்னது? எவிடன்ஸ், சான்றுகள், உறுதியான சான்றுகள், தெளிவான சான்றுகள். தெளிவான சான்றுகளால தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்தார், காண்பித்தார். ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை இவர்கள் உலகெங்கும் சாட்சியாக அறிவிக்க போகிறவர்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சி அப்படின்னு இவங்க அவரோடு கூட இருந்தவங்க என்ன செய்யணும், சொல்லணும். அப்போ அவரோடு கூட இருந்தவர்கள் அந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெளிவான திருஷ்டாந்தங்களோடு கூட அவர்களுக்கு என்ன செஞ்சாரா, தம்மை உயிரோடு இருக்கிறவராகவே என்ன செய்றார், காண்பிக்கிறார். இந்த சீஷர்கள் கூட நடபடிகள் புஸ்தகம் முழுவதிலும் அந்த சாட்சியை சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு படி மேல போய் சொல்லுவோம்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்திக்காக தான் உயிரையும் கொடுக்கிறதற்கு ஆயத்தமா இருந்தார்கள். அவருடைய உயிர்ப்பின் செய்தியை அறிவித்து தான் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி செய்தி சொன்னவர்கள் யாரு? அப்போஸ்தலர். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் உணர்த்தப்படுறதுனால நான் சொல்றேன்.
நீங்களும் நானும் யாரு அப்படின்னு கேட்டா, சலசலப்புக்கு அஞ்சுகிற ஆட்களா இருக்கக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணங்காட்டு நரி எதுக்கு அஞ்சாதான்? சலசலப்புக்கு. திடீர்னு சில ஆட்கள்லாம் பள்ளியை பார்த்தாலே படபடன்னு போயிருந்தாங்க, பயந்து போய் பிளாட் ஆயிருந்தாங்க. உயிர் தெழுந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார்னு சொன்னா எதுவும் ஒன்ன பயமுறுத்த கூடாது. எந்த சட்டம் வரட்டும், எந்த திட்டம் வரட்டும், எது உன்னை முட்டி பார்த்தாலும் எதுவும் உன்னை ஒன்னும் சேதப்படுத்தாது. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு, நீங்க யாருக்கு பயப்படணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தாரு. அவர் சொல்றார், சரீரங்களை கொன்று, என்னது? சரீரத்தை கொன்று உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாதவர்களுக்கு பயப்படாதீங்க. ஆனா சரீரத்தையும் கொன்று ஆத்துமாவை நரகத்திலே தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். இந்த உலகத்துல எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் இப்படி ஒரு வல்லமை இருக்குமா? எந்த ஒரு அதிகாரிக்கும் இப்படி ஒரு வல்லமை இருக்குமா? இருக்காது. மேலான அதிகாரங்கள் அனைத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும்னு வசனம் சொல்லுது. ஆனா அந்த அதிகாரம் உன் வாழ்க்கையை சேதப்படுத்த முயற்சி செய்யும் பொழுது, சட்ட திட்டங்களினால் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்க முயற்சி செய்யும் பொழுது நாம பயப்பட வேண்டியதில்லை. முடிஞ்சா கடைசிக்கு என்ன செய்வான்? உன்கிட்ட இருந்த சொத்தை பறிப்பானா? உன் நிம்மதியை பறிக்க முடியுமா? முடியாது. கடைசி முடிஞ்சா என்ன செய்ய முடியும்? ஜெயில தூக்கி போடுவியா? போடு. வேற என்ன செய்வ? அவ்வளவுதான் உனக்கு முடியும். அந்த ஒரு துணிச்சலும் அந்த ஒரு தைரியமும் கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு தேவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியாவை மாத்திரம் சொல்லல, உலகத்தின் பல நாடுகளில் ஆண்டவருக்காக வாழ்வது என்பது ரிஸ்க். என்னது? ரிஸ்க். ஆனா உயிர் தெழுந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார்னு சொன்னா அது சந்தோஷமான ரிஸ்க். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். அந்த ஒரு நிறைவும் அந்த ஒரு புரிதலும் அந்த ஒரு தெளிவும் நம்ம எல்லாருக்கும் தேவை. சரி, இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். தெளிவான திருஷ்டாந்தங்கள். எப்படிப்பட்ட திருஷ்டாந்தம்? அதாவது இது நிரூபிக்க முடியாது, இப்படி அப்படி அதெல்லாம் கிடையாது. கோர்ட்டுக்குன்னு போறாங்க, ஒரு கேஸ் நடக்கு. அந்த கேஸ சரியான விதத்துல சரியான எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணணும். சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாட்சியங்கள் இல்லை, போதுமான சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சாட்சி இல்லைன்னா கேஸ் என்ன செய்ய முடியாது? ப்ரூவ் பண்ண முடியாது. இப்ப இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்கான தெளிவான திருஷ்டாந்தம்னா, அவரே உயிரோட நின்னுட்டாரு, இவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்கிறாரு, அது போதாதா? அவர் உயிர் தெழுந்தார்னா, உயிரோட வந்தவர் நம்மளை பார்த்து பேசுறாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா, நான் பார்த்தேன், போதும்ல. ஆனா அதோட விடல, அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்கள். ஏன் அந்த திருஷ்டாந்தங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டன அப்படின்னா,
அந்த திருஷ்டாந்தம் அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, அவர் திரும்ப வருகிற வரைக்கும் அநேகருக்கும் இந்த தெளிவும் உறுதியும் தேவை என்பதற்காக அது என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டுச்சு. சரி, இன்னைக்கு நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 4 முக்கியமான திருஷ்டாந்தங்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான 4 முக்கியமான திருஷ்டாந்தங்களை நான் சொல்ல போறேன். திருஷ்டாந்தம் என்ன தெரியுமா? நம்பகமான தேவனுடைய வார்த்தை. நீங்க 4 சுவிசேஷத்திலையும் வாசித்தீங்கன்னா, இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம், அவர் இங்கே இல்லை, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க, அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ? எல்லாரும் சொல்லுங்க. சொன்னபடியேனா என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். அவருடைய வார்த்தை, தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவரா இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்பகமான வார்த்தை. இது உங்க மனசின் ஆழத்துல பதிய வைக்கணும். இயேசு எதை சொன்னாரோ அதை செய்கிறவரா இருக்கிறார். இப்ப எலெக்ஷன் சீசன், எலெக்ஷன்ல நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க இல்லையா? நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம். ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்யுது, ஒவ்வொரு வாக்குறுதி கொடுக்கு. ஆனா கொடுக்கிற வாக்குறுதி எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயமா அதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஓரளவுக்கு முயற்சி செய்யலாம். ஆனா சொல்லும் போது சொல்லுவாங்க, சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்ற எல்லாத்தையும் எல்லாராலையும் செய்ய முடியாது. அதுக்கு இடையில ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள் வரலாம். ஏன்னா அரசியல்ல எல்லாம் சகஜம் வைப்பாங்க மாதிரி, ஒருத்தர் நல்ல பேர் எடுக்கிறது இன்னொருத்தருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. நிறைய திட்டங்கள் முடக்கப்படும், எல்லாம் நடக்கும். அதான் அரசியல். மக்கள் சேவைன்னு சொல்லுவாங்க, அது வெளியில. ஆனா மக்கள் சேவையை விட அவரவருடைய சேஃப்டி முக்கியம். அரசியலுக்கு இன்னைக்கு சேவை செய்ய வராங்கிறதெல்லாம் குறைஞ்சு போச்சு. சேர்த்து வைக்கிறதுக்கும் சேர்த்து வச்சதை சேஃப்டி பண்றதுக்கு தான் அரசாங்கத்துல அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், சொல்வதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறதற்கு ஒரே ஒரு சக்தி தான் இருக்கிறது. அந்த சக்தி தான் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறது. அவர் ஒருத்தர் தான் தான் சொன்னதை செய்ய வல்லவர். வேதம் சொல்லுது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? மனம் மாற மனுஷன் அல்ல. இன்னைக்கு நான் இந்த வேத வசனம் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எனக்கு நிறைவேறும். இதுல சொல்லி இருக்கிற வார்த்தை எனக்கான வார்த்தை. இந்த வார்த்தையை தந்தது ஏதோ இயலாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல, எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய நபர் இந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கிறார். இன்னொரு படி மேல போய் சொல்லுவோம்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் தான் இந்த வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறார்.
சொல்றேன், உயிர்த்தெழுதலின் மிக முக்கியமான தெளிவான திருஷ்டாந்தம் என்ன தெரியுமா? தேவன் உனக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் நீ கண்ணை மூடிட்டு நம்பலாம். ஏன்னா அதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உண்மையான வார்த்தை, நம்பகமான வார்த்தை. நீங்க தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளலாம். நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 1 கொரிந்தியர்ல நிறைய பேசியிருக்கிறோம். அந்த 15ஆம் அதிகாரத்துல திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு வார்த்தை, முதல் 1-2 வசனங்கள்ல வேத வாக்கியங்களின் படியே. எப்படி? சத்தமா சொல்லுங்க. வேத வாக்கியங்களின் படியே அவர் வந்தாரு. வேத வாக்கியங்களின் படியே அவர் மரித்தார். வேத வாக்கியங்களின் படியே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். வேத வாக்கியங்களின் படியே 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதல். நீங்க இயேசுனுடைய வாழ்க்கைய சுவிசேஷங்கள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்துச்சு. இந்த காரியத்தை அவர் செய்யும்போது இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு யோவான் ஸ்நானகன்ட்ட கூட அதான் சொன்னாரு, எனக்கு இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அவர் நிறைவேற்றுகிறதற்காக வந்தவர், அவர் நிறைவேற்றினவர். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர்ட்ட அவருடைய வார்த்தைக்கு முன்னால நீங்க போய் நிற்கும் போது, ஒண்ணு, அப்பா நீர் எனக்கு சொல்ற வார்த்தையை நான் நம்புறேன். 2, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறுதலாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை தாரும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்டு என் வாழ்வில் வார்த்தை நிறைவேற என்னை தருகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு தெளிவான திருஷ்டாந்தம் என்ன? நம்பகமான தேவனுடைய வார்த்தை. 2வதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார், அவர் எழுப்பப்பட்டார். இல்லையா? ஒப்பு கொடுக்கப்படுதல்னா என்னது? மரணம். எழுப்பப்படுதல் உயிர்த்தெழுதல். இயேசு எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்? யாருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்? இந்த வசனம் சொல்லுது நம்முடைய பாவங்களுக்காக. சொல்லுங்க. இயேசு ஏன் மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக. என்னுடைய பாவங்களுக்காக யார் மரிச்சா? இயேசு மரித்தார். இப்ப அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். எதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார்? என்னை நீதிமான் ஆக்கும்படி எழுப்பப்பட்டிருக்கிறார். அப்ப அது வேறொரு வார்த்தையில சொல்லுவோன்னு சொன்னா, உயிர்த்தெழுதலின் 2வது திருஷ்டாந்தம் என்னன்னா, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை. என்னது? ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, என் வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். நான் என்ன சொல்றேன்? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை என் வாழ்க்கையில் நான் சொல்றேன். என் வாழ்வின் மூலமாக அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு காலையில டிவோஷன்ல நான் பேசும்போது, இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்த்தெழுதல், இது எப்படி நம்முடைய வாழ்வில் அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நான் சொன்னேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோம். பாவத்துல நிலை நிற்கலாம் நம்ம சொல்ல முடியுமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் என்னங்க, இயேசு எப்படி நம்முடைய பாவங்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ அதை போலவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பாவத்திற்கு மரித்தார்கள். ஆமென் சொல்லுங்க.
ஏற்கனவே நாம பாவத்துக்கு என்ன செஞ்சிட்டோம்? மரிச்சிட்டோம். இந்த வசனம் சொல்லுது, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இனி அதுல எப்படி பிழைக்க முடியும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆ, ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் நாம் எல்லோரும் இப்ப ஞானஸ்நானத்தை பத்தி பேசுறாரு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஞானஸ்நானத்திற்குள் வந்த நம்ம எல்லோருமே அவருடைய அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ நான் திருவிருந்துல இயேசுவின் மரணத்தை தெரிவிக்கிறது மட்டுமல்ல, ஞானஸ்நானத்திலையும் நான் என்ன ஆகிறேன்னா, நான் அவரோடு கூட இணைந்து கொள்ளுகிறேன். எதுல இணைஞ்சுக்கிறேன்னா, இயேசுவனுடைய மரணத்தின் செயலில் நான் இணைக்கப்படுகிறேன். என்ன சொல்லிருக்கு? ஞானஸ்நானம் பெற்ற நாம எல்லோரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக என்ன செஞ்சோம்? ஞானஸ்நானம் பெற்றோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல இயேசு கிறிஸ்து எப்படி எழுப்பப்பட்டாரா? பிதாவின் மகிமை. சொல்லுங்க, என்னது? பிதாவின் மகிமையினாலே அவர் எழுப்பப்பட்டது போல நாம புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், பாத்தீங்களா, நாம புதிதான புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எதுக்காக நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம்? இந்த பகுதியில சொல்லியிருக்கு, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. உயிர்த்தெழுதலுக்கான தெளிவான திருஷ்டாந்தம் என்னது? அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடக்கிற பொழுதுதான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற தெளிவான திருஷ்டாந்தம் விளங்குகிறது. உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மைதான். அந்த உயிர்த்தெழுந்தார்ங்கிற உண்மை எப்படி வெளிப்படணும்? என்னுடைய பரிசுத்த வாழ்வில் வெளிப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தை எழுதும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இப்படி சொல்றாரு, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, நீங்க பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு நான் எழுதுறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்யறாரா? பரிந்து பேசுகிறார். அவன் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு நமக்காக என்ன செய்யறாராம்? பரிந்து பேசுறாரு. இப்ப அதே இது 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்தே அவர் சொல்லிட்டு வர்றாரு, நாம இப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவானவர் எவ்வளவு பெரிய அன்பை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. உலகம் அவர் அறியல, அதனால நம்மையே உலகம் அறிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்போ நாம தேவ பிள்ளையா இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் நமக்கு தெரியல. ஆனா அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம அவரை தரிசிக்க போறதுனால இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அல்லேலூயா. இதுதான் உயிர்த்தெழுதலின் திருஷ்டாந்தம். அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். பாத்தீங்களா என்ன நம்பிக்கை? அவரை போல இருப்பேன் என்கிற நம்பிக்கை உடைய ஒவ்வொருத்தரும் அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல. என்னங்க சொல்லுங்க, அவர் எப்படி இருக்கிறாருங்க? சுத்தமா இருக்கிறாரு.
அப்போ நானும் எப்படி இருக்கணுமா? தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். அப்ப நான் சொல்லட்டுமா? உயிர்த்தெழுதலின் தெளிவான திருஷ்டாந்தம் என்னது? வாழ்வில் பரிசுத்தம். வாழ்வில் பரிசுத்தம். மூணாவதா உயிர்த்தெழுதலுடைய தெளிவான திருஷ்டாந்தம் என்னன்னா, தவிர்க்க முடியாத நியாய தீர்ப்பு. என்னதுங்க? தவிர்க்க முடியாத நியாய தீர்ப்பு. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் ஆ. பிதாவை கனம் பண்ணுகிறது போல பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் ஆ, குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு ஆ, பிதாவானவர் தாமே பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். யாரு கொடுத்திருக்கிறாரா? குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். தீர்ப்பு செய்கிற வேலையை யார் செய்ய போறா? குமாரன் செய்ய போகிறார். அதே அதிகாரத்துல 27வது வசனத்தை பாருங்க. அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படி நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனை பட்டணத்துல மார்ஸ் மேடையில சுவிசேஷம் அறிவிக்கும் போது பல விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு. நீங்க பக்தி உள்ளவர்களா இருக்கிறீங்க, அறியப்படாத தெய்வம்னு சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க, அந்த அறியப்படாத தெய்வத்தை பத்தி நான் பேச வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு ஒன்னொன்னா பேசிட்டு வந்துட்டு கடைசியில் இந்த பாயிண்ட் சொல்றாரு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது 31வது வசனத்தை பாருங்க. அறியாமை உள்ள காலங்களை என்ன காலம்? அறியாமை அறியாத காலம். இந்த பட்டணத்தாரை பார்த்து சொல், இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. இந்த அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். தேவன் எப்படி இருக்கிறாரா? கண்டுகடாதவர் போல இருந்தார். அறியாமையின் காலம் காணாதவர் போல இருந்தாரு. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அதாவதுங்க, நீங்க இயேசுவை அறிகிற காலத்துக்கு முந்தி அவரு காணாதவர் போலதான் இருந்தார். ஆனா நீங்க இயேசுவை அறிந்து கொண்ட பின்பு மனம் திரும்ப வேண்டும் என்று ஆலோசனை சொல்லல, கட்டளை கொடுக்கிறார். ஆலோசனைக்கும் கட்டளைக்கும் வித்தியாசம் இருக்கா? யோசனை. இப்ப நம்ம ஒரு காரியம் செய்யணும்னா யோசனை கேட்போம். சாலமோன்ட்டு ஒரு யோசனை கேட்போம், பொன்னுசாமி என்னன்ட்டு ஒரு யோசனை கேட்போம், வேலு பிரதர்கிட்ட ஒரு யோசனை கேட்போம். ஒவ்வொருத்தரையா என்ன கேட்போம்? யோசனை கேட்போம். எது வரைக்கும் யோசனை கேட்போம்னா, நமக்கு நமக்கு தெளிவு வர வரைக்கும் ஐயா யோசனை கேட்பாங்களாம். நம்ம நினைச்சிருக்கிறத சொல்ற வரைக்கும் யோசனை. நம்ம மைண்ட்ல ஒண்ணு என்ன செஞ்சிருப்போம்? யோசித்து வச்சிருப்போம். அத எத்தனை பேர் நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க? அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? 1000 யோசனை கேட்டாலும் நம்ம செய்யறதுதான் என்ன செய்வோம். சில நேரத்தில் சில ஆட்கள் எங்கள்கிட்ட யோசனை கேட்பாங்க. நீங்க என்கிட்ட யோசனை கேட்டா யோசனை கேட்ட மாதிரி செய்யணும், செய்வீங்களா? அப்படிலாம் நாங்க கேட்க மாட்டோம், யோசனை சொல்லுவோம். ஏன்னா நிறைய நேரம் நமக்கும் தெரியும் இந்த யோசனை இந்த ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கறதோட சரி செய்ய மாட்டாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனாலும் என்ன செய்யறது, சரி கேட்டுட்டாங்களே நம்ம என்ன செய்யணும் சொல்லு. சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை ஒன்று எங்க இனத்துல பார்த்துருக்குறோம், எங்க குலத்துல ரட்சிக்கப்படாத
ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க. ஆனா கோயிலுக்கெல்லாம் வந்துருவோன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அப்படியா? சொல்லுவாங்கம்மா. அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. பார்த்து செய்யுங்க சொல்லுவோம். இல்லையா, நாங்க விசுவாசமா இருக்கிறோம். இல்லம்மா, இந்த விசுவாசம் பைபிளுக்கு விரோதமான விசுவாசம். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம செய்யாதன்னு சொன்னாலும் போய் செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு வந்து திரும்ப நம்மகிட்ட வந்து என்ன செய்வாங்க, ஐயா மருமகனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, கோயிலுக்கே வரமாட்டுக்காரு, பிள்ளைய கோயிலுக்கு விட மாட்டுக்காரு, அங்க கூப்பிடுதாரு இங்க கூப்பிடுதாரு. இப்போ நாங்க என்ன செய்ய முடியாது, என் மரமண்டை அதுக்கு தானே அன்னைக்கு நான் சொன்னேன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லணும், சரி சிஸ்டர் ஜெபம் பண்ணுவோம். என்ன செய்ய, நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், நீங்க ரொம்ப விசுவாசமா இருந்தீங்க, சரி இப்போ இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தை என்ன செய்யுங்க. யோசனை கிடையாதுங்க, வசனத்தை பாருங்க. மனம் திரும்பணும்னு யோசனை சொல்லல, எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அந்த வார்த்தையை பாருங்களேன், எங்கேயும் இருக்கிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம், உலகம் முழுசும். அது அமெரிக்காவுக்கு ஒரு சட்டம், ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சட்டம், இந்தியாவுக்கு ஒரு சட்டம், பாகிஸ்தானுக்கு அப்படிலாம் கிடையாது. எங்கும் உள்ள மனுஷர், மனுஷருக்கு அப்படின்னா மனுஷர் அதுல எல்லாரும் அடங்கியிருக்கு. மனுஷர் எல்லாருக்கும், எல்லா மனிதருக்கும், நீ யாரா வேணாலும் இரு, எல்லாருக்கும் கட்டளை. என்ன கட்டளை? மனம் திரும்பு. அடுத்த வசனத்தை பாருங்க. ஏன் இந்த கட்டளை? ஏன்னா ஒரு நாளை குறித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன நடக்கு? ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம குறிப்போமா? நாள் குறிப்பு. நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணோம், என்ன செய்வோம், இந்த நாள் நம்ம இந்த ஊருக்கு போறோம், இந்த வேலையை செய்யறோம், குறிப்போம் இல்லையா? யாக்கோபு சொல்றாரு, நான் இன்னைக்கு இந்த ஊர்ல இருப்பேன், நாளைக்கு இந்த ஊர்ல இருப்பேன், அந்த ஊருக்கு போய் அந்த வியாபாரம் போவேன், அதை செய்வேன் இதை செய்வேன். மதிகேடனே அப்படி சொல்லாதே, நீ மூச்சு விட்டா எல்லாம் போச்சு. அப்ப என்ன சொல்லணும்? கர்த்தர் அனுமதித்தால், நான் உயிரோட இருந்தால், கர்த்தருக்கு சித்தமானால். நிறைய பேர் இந்த கர்த்தருக்கு சித்தமானாலுங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் தான் கரெக்டா சொல்லிட்டு இன்ஷா அல்லா அப்படின்னு வாய்க்கு வாய் சொல்றாங்க. நம்ம ஆட்கள் என்ன செய்யறது கிடையாது. அது தேவ சித்தம் தான், எல்லாம் தெரிஞ்சிட்டோமே, எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க. சரி, நம்ம வசனத்துக்கு வந்துருவோம். ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு, மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் தீர்ப்பார், நியாயம் தீர்ப்பார் சொல்லிட்டு அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே நியாய தீர்ப்பை நிச்சயமாய் அவர் வைத்திருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது எவ்வளவு நிச்சயமோ, அதை போலவே மனம் திரும்பாவிட்டால் நியாய தீர்ப்புக்கு உட்பட வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது என்பதை அவர் விளக்குகிறார், விளங்க பண்ணினார். அதாவது நேரம் இல்லை, பவுல் சிறையில் இருப்பார், ஒரு 2 வருஷம் நடவடிக்கைகள் இருக்கு. ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு கீழே இருப்பார். இந்த ஃபெலிக்ஸ் என்ன செய்வார்னா, அடிக்கடி பவுலை போய் சந்திப்பார். ஒரு முறை தன் மனைவியோட கூட சந்திக்கிறார். அப்ப மனைவியோட கூட சந்திக்கும் போது
அவர் அந்த அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24வது 25வது வசனத்தை பாருங்க. சில நாளைக்கு பின்பு ஆ, பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாவுடனே கொண்டு வந்து ஆ, பவுலை அழைப்பித்து ஆ. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். நல்ல விஷயம். எதை பத்தி பேசுப்பா? கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை பத்தி சொல்லுப்பா. நல்ல விஷயம், கேட்கறது நல்லது. சரி. அவன் நீதியையும் ஆ, இச்சை அடக்கத்தையும் ஆ. இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் 25வது வசனம். நீதியையும் இச்சை அடக்கத்தையும் அடக்கத்தையும் இனி வரும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து அவனுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஏன்னா ஃபெலிக்ஸ் நீதி உள்ள ஆள் கிடையாது, இச்சை அடக்கம் சுட்டு போட்டாலும் கிடையாது. ஏன்னா அவன் கூட்டி கொண்டு வந்திருக்கிற மனைவியே வேற இடத்துல இருந்து கொண்டு வந்த ஆளு. அதுவே கம்பல்ஷனா பிடிச்சிட்டு வந்த ஆளு. அப்ப எப்படி இவர் நீதியை பத்தி இச்சை அடக்கத்தை பத்தி நியாய தீர்ப்பை குறிச்சு சொன்னதும் அவருக்கு என்ன வந்துடுது? பயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பயம்லாம் இல்லாம போயிடுச்சு. பயம்லாம் இந்த கிறிஸ்தவங்க பைத்தியகாரத்தனமா என்னத்தையா சொல்லிட்டு இருப்பாங்க. பாவமாவது புண்ணியமாவது செத்தா சுடுகாடும், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அவன் சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அது செத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், பார்க்க முடியாது. நீ உயிரோட இருக்கும் போதே சரி பண்ணணும். சரி, நீ செத்ததுக்கு அப்புறம் சரி பண்றதுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கிடையாது. இவன் விசுவாசத்தை கேட்கறான். நல்ல விஷயம். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். பாயிண்ட் எல்லாம் சரிதான், ஸ்டெப்ஸ் எல்லாம் சரிதான். ஆனா பயந்தவன் கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான்னா திருந்தி ரட்சிக்கப்பட்டிருப்பான். பயந்தவன் என்ன சொல்லிட்டான்? இப்பொழுது நீ போகலாம். எப்பா? மீட்டிங் ஓவர், அசம்பிளி டிஸ்பர்ஸ்ட், போய் வாருங்கள், போயிடாதீங்க. இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன். நிறைய பேர் ஆண்டவருக்கு இன்று போய் நாளை வான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சமயம் வரும்போது பார்த்துக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுது, இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுகிரக காலம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு நான் செய்வேன்னு கிடையாது. ஆண்டவர் உனக்கு உணர்த்துறாருன்னா இன்னைக்கே செய்ய. ஏன்னா நாளைக்கு உன் கையில கிடையாது. நாளைக்கு நீ செய்ய நினைக்கணும்னு நினைச்சாலும் முடியாம போயிடும். நாளைய தேடாதே, இன்றைக்கே, இப்பொழுதே. நியாய தீர்ப்பு பயமுறுத்துச்சு. ஆனா எதுக்குள்ள கொண்டு வரல? விசுவாசத்துக்குள்ள அவனை கொண்டு வரல. கீழே அடுத்து சொல்லியிருக்கு, அடிக்கடி இவனை கூப்பிட்டுட்டே பார்த்துக்கிட்டே இருந்தது காரணம் என்னன்னா, இவன் ஏதாவது கொடுப்பான், விடுதலை பண்றதுக்கு பணம் கொடுப்பான். அதுக்காக அடிக்கடி ஆள் கூப்பிட்டுட்டே இருந்திருக்கிறார். நியாய தீர்ப்பு உண்மையிலேயே இருக்கிறது. இதுல ஒரு பர்சனல் விஷயம் சொல்லட்டுமா? பேதுரு சொல்றாரு, நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறது. முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகுதான்? சர்ச்சுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. தேவனுடைய வீட்டுல என்ன செய்யுது? துவங்குகிறது. ஸோ நாம அந்த ஒரு பயத்தோடு, இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம சொல்றோம். அந்த ஒரு பயத்தோடு நம்ம முன்னேற வேண்டியது அவசியமா இருக்குது. கடைசி விஷயம், நேரம் இல்லை, மூணாவது என்னன்னா, நித்தியமான ஆசீர்வாதம்.
உயிர்த்தெழுதலின் தெளிவான திருஷ்டாந்தம் என்ன? எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இது உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம். 2:7 என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குன்னா, நாம் நம்முடைய ஸ்தானம் மாற்றம் பெறுகிறது. நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி இருளில் இருந்தோன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நாம ஒளியில் இருக்கிறோம் சொல்லியிருக்கு. இங்கே வசனம் சொல்லுகிறது, முன்னே எபேசியர் 2 சொல்லும்போது சொல்லுவாரு, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போயிருந்த உங்களை அவர் ரட்சித்தார், உயிர்ப்பித்தார். நம்ம பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்தோம். ஆனா இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம்னா, இயேசுவோடு கூட உன்னதத்தில் உட்காரும்படியாக அவரோடு கூட இருக்கக்கூடிய நித்திய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். நான் கரூர்ல தானே உட்கார்ந்துருக்கிறேன், உன்னதத்துல எப்படி உட்கார்ந்துருக்கிறேன்? இதை ஆவிக்குரிய நிலைமையா அவர் சொல்றார். என்னைய ஆவிக்குரிய நிலையில் அவரோடு கூட அமர. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம் பாருங்க. இப்போ நியாய தீர்ப்பு எப்படி உறுதியானதுன்னு சொல்றோமோ, அதை போலவே இந்த ஆசீர்வாதம் அவர் நம்ம ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற நிலையில் மாத்திரமல்ல, இது நமக்கு நித்தியமான ஆசீர்வாதமாக போகிறது. அதைத்தான் அவர் சொல்லும்போது இயேசு சொல்றார். யோவான் 14 2 வசனங்கள்ல என்ன சொல்றார் பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்க என்ன செய்யாதீங்க? சத்தமா சொல்லுங்க. கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. பிதாவின் வீட்டு 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக அதை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார செய்தவர் அவர் சொல்றாரு, எப்பா நான் உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறேன். அது ஆயத்தமானதுக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன், நீங்க நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கும்படி, நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் மறுபடியும் வந்து என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உயிர்த்தெழுதலின் திருஷ்டாந்தம், தெளிவான திருஷ்டாந்தம் என்னன்னா, உயிர்த்தெழுதல் நடந்தது போலவே ஒரு நாளில் இரட்சகராகிய இயேசு எனக்காக வருவார். எனக்கு உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தந்த இயேசு அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் என்னை அழைத்து செல்ல வருவார். அல்லேலூயா. 4 திருஷ்டாந்தம். 1,
நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பலாம். 2 பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, 3 நியாய தீர்ப்பு, 4 நித்தியமான ஆசீர்வாதம். இவை யாவும் உயிர்த்தெழுதலின் தெளிவான திருஷ்டாந்தங்கள். முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிறீர்களா? பரிசுத்த வாழ்வுக்கு உங்களை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்த ஒரு ஜாக்கிரதை உங்களுக்கு இருக்கிறதா? அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி அவர் வரப்போகிறார். அவர் அவனுக்குரிய பலன் என்னோடு கூட இருக்கிறது, என்னோடு கூட வருகிறது என்று சொன்னவர் வருகிறார். நாம அதற்கான ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலை எங்கள் வாழ்வில் அனுதினமும் அனுபவிக்கிறவர்களாய், அனுதினமும் திருஷ்டாந்தப்படுத்துகிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.